நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம அக்டோபர் மாத பொது பலன்களை பார்ப்போம். இது எல்லாருக்கும் உண்டான பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் உங்களுக்கு வேணும்னா கீழே என்னோடய நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணி உங்களோட துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க. இப்போ கிரக நிலையை நம்ம பார்ப்போம். அதாவது இப்போ ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறாரு, செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறாரு, சூரியன் புதன் கேது இவங்க 3 பேரும் கன்னியில் இருக்கிறாங்க, சுக்கிரன் துலாத்தில் இருக்கிறாங்க, சனி பகவான் கும்பத்தில், ராகு மீனத்தில் இருக்கிறாங்க. இவர் சூரியன் 17ஆம் தேதி அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் கன்னியில் இருப்பார். அதுக்கப்புறம் 17ஆம் தேதிக்கு மேலே துலாமில் நீச்சமடைவார் சூரியன். சரியா? அதை தான் அந்த சூரியன் நீச்சமடைகிற காலத்தை தான் நம்ம ஐப்பசி தீபாவளி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஐப்பசி அமாவாசையை தான் நம்ம தீபாவளின்னு கொண்டாடுறோம். அப்புறம் செவ்வாய் அக்டோபர் 20 வரைக்கும் மிதுனத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் 10 நாள், இந்த மாதத்தில் 10 நாள் கடகத்துக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் புதன் அக்டோபர் 10 நாள், அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் கன்னியில் இருப்பார். அதுக்கப்புறம் 11ஆம் தேதிக்கு மேலே துலாமுக்கு வந்துடுவார். சரியா? சுக்கிரன் அக்டோபர் 13ஆம் தேதி வரைக்கும் துலாமில் இருப்பார். அதுக்கப்புறம் விருச்சகத்துக்கு மாறிடுவார். மேசராசினாலே போராடும் குணம், செவ்வாயோட ராசி. ராசிநாதன் 3ஆம் இடத்துல தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம் ஸ்தானத்தில் சுபமாக இருக்கிறாரு. அவர் சனி பார்வை வாங்கலை, ராகுகேது கூட சேரலை. அதனால் நல்லாவே உங்களுக்கு அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே நல்லாவே இருக்கும். உங்களோட 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தன வரவு நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். உங்களுக்கு 4ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால தாய் வீடு வாகனம் சொல்லுவோம். தாய் சம்பந்தமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். அதே மாதிரி கல்வி, இந்த இதில் கல்வி ஏற்கனவே பிரச்சனை, அதாவது சுமாராக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்லாம் நல்லாவே படிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தால் இது உங்களுக்கு அனுகூலமான காலகட்டங்கள் தான். உங்களுக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. சனி பகவான் பார்க்குறதுனால குழந்தைகள் சம்மந்தமாக கொஞ்சம் குழந்தைகள் சம்மந்தமாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, குழந்தைகள் உங்கள் பேச்சை கொஞ்சம் முரண்பாடு இருக்கும், அதெல்லாம் இன்னும் ஒரு 5 மாதங்கள் கழித்து சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போதைக்கு நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி உங்களை 6ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது 3 பேர் இருக்காங்க. புதனை அங்கே உச்சம், கன்னியில் புதன் அங்கே உச்சம். இன்னும் ஒரு 10 நாள் வரைக்கும் உங்கள் வேலைகளில் நல்லாவே இருக்கும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த 10 நாளுக்குள்ளே கண்டிப்பாக சரியாகக்கூடிய அற்புதமான தன்மைகள்லாம் உண்டுங்க. அதே மாதிரி உங்கள் 7ஆம் இடத்துல சுக்கிரன் கலத்திரக்காரகன் ஸ்தான பலமாக இருக்கிறாரு. அதனால் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கூட்டுத்தொழில் போட்டு பண்ணுறவங்களெல்லாம் இந்த காலகட்டங்களில் சுமூகமான நல்ல ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்களோட 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு, சனி பகவான் பார்க்குறதுனால உங்களுக்கு திடீர் பணம் வரும். அது சுப செலவாக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி உங்களோட 9ஆம் பாவத்தை செவ்வாய் பார்க்குறதுனால தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனைகளாக தான் இருக்கும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தந்தையோட சொத்துக்காக ஏதாவது வழக்கு போட்டிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்காதுங்க. இன்னும் ஒரு அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே அது உங்களுக்கு சாதகமாக மாறும். ஏன்னா செவ்வாய் கடகத்துக்கு போன பிற்பாடு தான். ஏன்னா செவ்வாய் பார்க்குறது 1000 இருந்தாலும் ஒரு குறை தான். அதே மாதிரி 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால உங்களோட தொழில்கள்லாம் நல்லா சுபமாகவே போங்க. ஏதாவது தொழில் பண்ணணுன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ண ரொம்ப உகந்ததாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட 11ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால மூத்த சகோதரனால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குங்க. ஏதாவது பெரிய அண்ணன் அக்கா அந்த மாதிரி சம்மந்தமெல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து விட்டு கொடுத்து போகிறது
உங்களுக்கு நன்மையை தரும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உச்ச புதன் பார்வையில் வேறு இருக்கிறாரு. அதனால் வந்து வெளிநாடு, இப்போ மேசராசிக்காரங்க வெளிநாடு யாராவது போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கவங்கலாம் இந்த காலகட்டத்தில் வந்து போய் வரக்கூடிய அற்புதமான சூழல்கள் தாங்க இருக்குது. அதே மாதிரி பெரியவங்க ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு நல்ல உகந்தமான காலகட்டமாகவே இருக்குங்க. நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க.